மாணிக்கம் தாகூர் நிர்வாகிகள் வந்து விஜய் அவர்களை டைரக்டா சந்திச்சு பேசினாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களா இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை? காங்கிரஸை பொறுத்தளவுக்கு உட்கட்சி பூசல்ங்கிறது இன்னைக்கு நேற்று நடக்கல, பல்லாண்டு காலமாக அது நடந்துட்டு இருக்கு. ரொம்ப அது வெட்ட வெளிச்சமானதெல்லாம் வந்து சத்தியமூர்த்தி பவனுக்கு அப்பப்போ செய்தியாளர்கள் போவாங்க, அங்கே வேட்டி கிழியும் சட்டை கிழியும் மண்டை உடையும். மாணிக் தாகூர் உள்ளிட்ட பல பேர் வந்து விஜயோடு கூட்டணி சேரணும்னு நினைக்கிறாங்க. தாவேகா செல்வ பிறந்தகை உள்ளிட்ட சில பேர் வந்து திமுகவுடைய தொடரணும்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் மத்திய தலைமை என்ன முடிவெடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த கட்ட நகர்வு. அவரும் வந்து இத்தனை வருஷமாக அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்கிற ஒருத்தர் எங்கே சேரணும் எங்கே சேரக்கூடாதுங்கிறதும் தெரியும் இல்லையா? சரி, அதே மாதிரி விஜய் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் சந்திக்கிறாரு அப்படின்னா காங்கிரஸ் மாதிரியான ஒரு மிகப்பெரிய கட்சி அவரை நோக்கி வருது அப்படின்றது அவருக்கான பவரை காட்டுதா சார்? இன்னைக்கு பல கட்சிகள் வந்து ஏன் வந்து பயப்படுறாங்க? ஊருக்கு முன்னாடி ஒரு 5000 ரூபா எதுக்கு போடுறாரு? பல்வேறு காரணங்களை முதலமைச்சர் சொன்னால் கூட அதனுடைய அவர் சொல்லாத ஒரு காரணம் ஒன்று இங்கே இருக்கு இல்லையா? காங்கிரஸ் வந்து ஒருவேளை வெளியே வந்தாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும். 3வது ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக தாவேகா உருவாகும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த முடிவு எடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் தற்போது சூழலில்? இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். டிஎம்கே காங்கிரஸ் இவங்களோட மோதல் அப்படின்றது நாளுக்கு நாள் பெருசாகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஒரு பக்கம், செல்வ பெருந்தகை அவங்களாம் வந்து ஒரு பக்கமும் வந்து இருக்காங்க. மாணிக்கம் தாக்கூர் வந்து மதுரையில் ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. அங்கே வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காரு. அது தொடர்பாக வந்து செல்வ பெருந்தகிட்ட கேட்குறாங்க, எனக்கு அது மாதிரி ஒரு மீட்டிங் நடந்ததே தெரியாதுங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. ஸோ உட்கட்சியிலே இவ்வளோ பூசல் வந்து இருக்கிறது எப்படி சார் பார்க்குறீங்க? காங்கிரஸை பொறுத்தளவுக்கு உட்கட்சி பூசல்ங்கிறது இன்னைக்கு நேற்று நடக்கல, பல்லாண்டு காலமாக அது நடந்துட்டு இருக்கு. ரொம்ப அது வெட்ட வெளிச்சமானதெல்லாம் வந்து சத்தியமூர்த்தி பவனுக்கு அப்பப்போ செய்தியாளர்கள் போவாங்க, அங்கே வேட்டி கிழியும் சட்டை கிழியும் மண்டை உடையும் காவலர்கள் உள்ளே போவாங்க. இதெல்லாம் வந்து அன்றாடம் ஒவ்வொரு முறையும் அவங்களுடைய பொதுக்குழு கூட்டம் நடக்கும்போதும் 4 பேர் மண்டை உடைஞ்சி வெளில வருவாங்க. இதெல்லாம் வந்து பல காலமாக அரசியல் வட்டாரங்களில் கவனிக்கிற ஒரு விஷயம். ரொம்ப அவங்களுக்குள்ள அந்த கோஷ்டி மோதல் வந்தது எப்போன்னா மூப்பனார் காலத்தில். மூப்பனார் வந்து தமிழக காங்கிரஸ் தலைவராக இருக்கும்போது தான் ஜெயலலிதா அம்மாவோட ஒரு கூட்டணி வைக்கணும்னு மத்திய தலைமை முடிவெடுக்குது. அப்போ அவர் பிடிக்காம தான் வெளியில் வந்து தமாக ஆரம்பிக்கிறார், தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிக்கிறார். அப்போது கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு நிலைமை இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். மாணிக் தாகூர் உள்ளிட்ட பல பேர் வந்து விஜயோடு கூட்டணி சேரணும்னு நினைக்கிறாங்க தாவேகாவோடு. செல்வ பிறந்தகை உள்ளிட்ட சில பேர் வந்து திமுகவுடைய தொடரணும்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் மத்திய தலைமை என்ன முடிவெடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த கட்ட நகர்வுகள் வரும். மாணிக்கம் தாகூர் நிர்வாகிகள் வந்து விஜய் அவர்களை டைரக்டா சந்திச்சு பேசினாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களா இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? ஆமாங்க, அது நேற்று அவங்க சந்தித்ததெல்லாம் தகவல்கள் இருக்குது. அவங்க என்ன பேசினாங்க, ராகுல் வந்து ஒருவேளை கான்ஃபரன்ஸில் பேசினாரா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. என்ன இருந்தாலும் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இது என்னங்கிறது ஒரு இறுதியான முடிவுக்கு வந்துடும். இன்றைக்கி நம்ம பேசுகிற நேரம் செல்வ பெருந்தகை டெல்லி போயிருக்காரு அழைப்பின் பேரில். அங்கே அவருக்கு என்ன கட்டளை காத்திருக்குன்னு தெரியாது. திமுகவும் வந்து இவங்களை கண்டுக்கவே இல்லை, நீங்களா அடிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வாங்கன்னு விட்டாங்க. இப்போ மாணிக் தாகூரே என்ன சொல்கிறாரு, எங்களை வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடவே இல்லைன்னு தானே அவர் சொல்கிறார். 40 நாள் ஆச்சு, நாங்கள் டெய்லி காத்துக்கிட்டு இருக்கோம், எங்களை கூப்பிட்டு பேசினா தானே ஒரு முடிவுக்கு வர முடியும், நீங்கள் ஏன் கூப்பிடலன்னு இவர் கேட்குறாரு. ஸோ அதன் காரணமாக எழுகிற உட்கட்சி கலகம்தான் இது. ஒருவேளை அவங்க கூப்பிட்டு பேசியிருந்தாங்கன்னா இவங்க என்ன தேவையோ அதை சொல்லியிருக்க போகிறாங்க, அவங்களால என்ன முடியுமோ அதை சொல்லியிருக்க போகிறாங்க. ஏதோ வயா மீடியாவாக ஏதோ ஒன்று நடந்திருக்கும். பட் இவங்க புறக்கணிக்கப்படும் போது தான் இவங்களுக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தியாகி டெல்லிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. அவங்க டெல்லி என்ன முடிவெடுக்குதுங்கிறது தான் ஃபைனலாக. இவங்க என்ன கத்திட்டு இருந்தாலும் அவங்க சொல்கிறது தானே கேட்டாங்க கடைசியாக. ஆனால் இங்கேருந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்களா சார்? இப்போ டிவிகேக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் இருக்குது, டிஎம்கேக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்குது, நம்ம டிவிகே கூட போனோம் அப்படின்னா நமக்கு இந்த சீட்ஸ் அதிகமாகும், ஓட் பர்சன்ட் அதிகமாகும்ன்ற ரிப்போர்ட்டும் அவங்களுக்கு போயிருக்கும்ல சார்? அதன் மூலமாக எடுக்கப்பட்ட முடிவு இல்லை. ரிப்போர்ட்டுங்கிறத தாண்டி சாதக பாதகங்களை விவாதிப்பாங்க. இப்போ 2 குழு இருக்குது, சேரணும்னு ஒரு குழு சொல்லுது, சேர வேண்டாம்னு ஒரு குழு சொல்லுதுன்னா 2 குழுவையும் கூட்டி பேசுவாங்க. நீ சேர வேண்டாம்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம், சேரணும்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம், அதனால் காங்கிரஸுக்கு என்ன பலன் அப்படின்னு அவங்க பேசுவாங்க. அந்த பலன் எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அந்த பக்கத்தில் அவங்க நிற்க போகிறாங்க. இதுதான் முடிவு. அவரும் வந்து இத்தனை வருஷமாக அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் எங்கே சேரணும் எங்கே சேரக்கூடாதுங்கிறதும் தெரியும் இல்லையா? அப்போ ராகுல் என்ன முடிவு எடுத்திருக்கிறாரு, சோனியா காந்தி என்ன சொல்ல போகிறாங்க,
மல்லிகார்ஜுன கார்கே இருக்காரு, அவர் என்ன முடிவு எடுத்திருக்கிறாரு, இது எல்லாத்தையும் ஒட்டி தானே இந்த கூட்டணி கணக்கு வரும். சரி, அதே மாதிரி விஜய் கட்சி ஆரம்பிச்சு சொன்ன 2 வருஷம் தான் ஆகுது. ஃபர்ஸ்ட் எலெக்ஷனை சந்திக்கிறாரு அப்படின்னா காங்கிரஸ் மாதிரியான ஒரு மிகப்பெரிய கட்சி அவரை நோக்கி வரது அப்படின்றது அவருக்கான பவரை காட்டுதா சார் அது? கட்டாயமாங்க. இப்போ இன்னைக்கு பல கட்சிகள் வந்து ஏன் வந்து பயப்படுறாங்க? இப்போ ஊருக்கு முன்னாடி ஒரு 5000 ரூபா எதுக்கு போடுறாரு? பல்வேறு காரணங்களை முதலமைச்சர் சொன்னால் கூட அதனுடைய அவர் சொல்லாத ஒரு காரணம் ஒன்று இங்கே இருக்கு இல்லையா? தேர்தலுக்காக. அவ்வளோதான். அப்போ வந்து உதயநிதி சொல்கிறாரு, அண்ணா காலத்துலேருந்து ஏதோ அண்ணாவே விஜய்க்காக தான் வந்து ஆட்சிக்கு வந்தார், அப்படி ஏதோ ஒன்று சொல்கிறாரு. அண்ணா குறித்தெல்லாம் சேர்த்து பேசுகிறாரு அவர். ஸோ அப்போ ஒரு பக்கம் நக்கலாக அவங்க பேசினா கூட யதார்த்தம்ங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸாக ஒருத்தர் வராரு, நாளைக்கு ஓட்டு டைவெர்ட் ஆகிடக்கூடாது, அப்போ இவங்களை கட்டி வச்சுக்கணுங்கிறதுக்காக பண்ணுற சலுகை தானே அது. ஸோ அது கண்கூட தெரியுது. அப்படி எல்லா கட்சிகளுமே ஏதோ ஒரு வகையில் விஜயை பார்த்து பயப்படுறாங்க. ஒரு வாக்கு வங்கி பெருசாக அவருக்கு இருக்குன்னு நம்புகிறாங்க. அவங்கவுங்க சர்வே எடுத்துக்கிட்டும் இருக்காங்க. சும்மா ஏதோ கூடுற கூட்டத்தை மட்டுமே வச்சு இவங்க ஒரு முடிவுக்கு வரல. எல்லா கட்சிகளுமே அவங்கவுங்க ஆட்களை வச்சு சர்வே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சர்வேயின் அடிப்படையில் தான் அவங்களுடைய நடவடிக்கைகள் இருக்குது. இது வந்து ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி இது ஒரு மூவாக பார்க்கலாமா சார்? இந்த காங்கிரஸ் வந்து ஒருவேளை வெளியே வந்தாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும். 3வது ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக தாவேகா உருவாகும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த முடிவு எடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் தற்போது சூழலில்? இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு 2-3 நாளாக நடக்கிற அந்த இதெல்லாம் பார்க்கும்போது, அறிகுறிகளெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை தாவேகா காங்கிரஸ் கூட்டணி வந்துருமோங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. பெரிய அளவு இன்னும் அவங்கள்ட்ட வாக்கு வங்கிலாம் இல்லை. ஒரு பாரம்பரியமான கட்சி இங்கே வருதுங்கிறது வந்து ஒரு கூடுதல் அட்ராக்ஷனாக தானே தவிர எல்லா தொகுதியிலையுமே அவங்களுக்கு பெருசாக வாக்கு வங்கி இருக்கான்னா இல்லை. எனக்கு தெரிஞ்சு டோட்டலாக ஒரு 6% அவ்வளோதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சில தொகுதிகள் ஒரு 6-7 தொகுதிகளில் அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல் அந்த மாதிரி பகுதியில் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அது வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க ஓரளவுக்கு இருக்குது, அவ்வளோதான். சார், அந்த கோர் ஓட் பேங்கை தாண்டி பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மனநிலை இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் இருக்காங்க, குறிப்பாக சிறுபான்மை மக்கள். அவங்க வந்து காங்கிரஸ் இருக்கிறதுனால தான் திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்ற ஒரு தியரியுமே இருக்குது. இப்போ காங்கிரஸ் அந்த பக்கம் போகும்போது அந்த வாக்குகளும் பாஜக எதிர்ப்பு வாக்குகளும் விஜய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார்? இல்லைங்க, இது எல்லாத்தையுமே பிரிப்பதற்கான வேலை ஒன்று நடந்துகிட்டே இருக்குது. இப்போ மொத்தமாக அது விஜய்க்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை எந்த அளவுக்கு இங்கே பிரிக்க முடியும் அப்படின்லாம் பல யோசனைகள் நடக்குது. அதுக்கேற்ற மாதிரி வந்து சிறுபான்மையினரே பல பேர் உடஞ்சி தனித்தனி அணியாக போயிட்டுருக்காங்க. இப்போ விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிற பாதிரியார்கள் ஒரு கூட்டம் இருக்காங்க, விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற பாதிரியார்களும் ஒரு கூட்டம் இருக்குது. இப்போ அவங்கவுங்க கட்டுப்பாட்டில் பல தேவாலயங்கள் இருக்குது. இப்போ அவங்களுக்கு கீழே இருக்கிற இயங்குகிற மக்கள்கிட்ட அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ திமுகவுக்கு ஓட்டு போடு, நீ தாவேக்காவுக்கு ஓட்டு போடு, அதுவே பிரிஞ்சு தானே இருக்குது. அப்போ சிறுபான்மை வாக்குங்கிறது மொத்தமாக ஒருத்தர்கிட்ட போய் சேரலையே. காங்கிரஸ் வருதுங்கிறதுக்காக மொத்த பேர் இங்கே வந்துடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி திமுகவை பொறுத்தளவுக்கு நீண்ட காலமாக சிறுபான்மையினருக்கு ஆதரவான ஒரு கட்சியாகவே அது இயங்கிட்டு இருக்கு. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையிலெல்லாம் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னாங்க. இல்லைன்னா அன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கலவரம் வந்திருக்கும். அப்போ அரசு வந்து ஒரு முடிவு எடுக்குது இல்லை. அப்போ அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் வந்து திமுக மேலே ஒரு கனிவோடு தானே பார்ப்பாங்க. ஸோ அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரே அடியாக அது நடந்துருமான்னா நடக்காது. சார், இப்போ பாஜகவுக்கு எதிரான மனநிலை இருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாமே இதுக்கு முன்னாடி திமுகவுக்கு ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. ஸ்பிளிட் பண்ணுறதுக்கான ஆளே இல்லை அப்படின்னு. இப்போ விஜய் அவர்கள் வரும்போது அது ஸ்பிளிட் ஆகிறதுனால டிஎம்கேட ஓட் பேங்க் பாதிக்கப்படும் சார்? ஆமாம், கட்டாயம். ஏங்க எல்லாருமே அதுக்கு தானேங்க பயப்படுறாங்க. திமுக ஓட்டு வங்கி பாதிக்கும், அதிமுக ஓட்டு வங்கி பாதிக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ சிறுபான்மையினர் ஓட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அது இல்லாமல் சாதி ஓட்டுகளே பிரிக்கிற வேலை இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ தேவர் கம்யூனிட்டி ஓட்டு வந்து மொத்தமாக ஒரு இடத்துக்கு போயிடக்கூடாது, முக்குளத்தூர் ஓட்டு ஒருத்தருக்கு வரணும் அப்படின்னு பேசிக்கணும். திடீர்னு சசிகலா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்க பின்னால் ஒரு கூட்டம் போய் நிற்கும் இல்லையா? ஓபிஎஸ் இருக்கிறாரு, அவர் எப்படியும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க போகிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பக்கம் நிற்கும். தினகரன் வந்து இங்கே நிற்கிறாரு ஏடிஎம்கே கூட. அப்போ இங்கே அவரோட முக்குளத்தூர் கொஞ்சம் பேர் வருவாங்க. அப்போ அவங்களையே வந்து கொஞ்சம் அங்கே உடச்சிட்டாங்க. அதே மாதிரி வந்து வன்னியர் ஓட்டு பார்த்தீங்கன்னா அன்புமணி வந்து பிஜேபி பக்கம் இருக்கிறாரு, ராமதாஸ் எங்கே போகிறாருன்னு தெரியல. இப்போ அவரை திமுகவிலையும் எடுத்தால் திருமாவளவன் வெளில போயிடுவார். அப்போ அவரை தாவேக்கா இழுக்குமா? அப்போ தாவேக்காவோடு பாமக இளைஞர்கள் முக்கியமாக அந்த வன்னியர்கள் வந்துடுவாங்களா? இப்படி எல்லாமே உடஞ்சி அங்கங்கே அப்படியே குழுவாக இருக்காங்க. இப்போ அந்த ஓட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஜாதியை மையப்படுத்தி தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது, விஜய் வந்தாலும் அதே சிஸ்டம் தான் தொடருமா, இல்லை ஏதாவது மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது? யார் வந்தாலும் அதாங்க, சாதியின் அடிப்படையில் தான் இங்கே வேட்பாளரே நிறுத்தப்படுறார். உங்கள் தொகுதியில் சாதி எந்த சாதி அதிகமாக இருக்கோ அந்த சாதிக்கு தான் வேட்பாளராக நிறுத்தணுங்கிறது எண்ணம் வருது இவங்களுக்கு.
அப்போ எங்கேருந்து சாதியை ஒழிக்க முடியும்? அது காலகாலமாக கட்டமைக்கப்பட்ட ஒன்றா இங்கே இருக்குது. உதட்டளவில் வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம், அதை ஒழிச்சிருவோம் அதை ஒழிச்சிருவோம்னு. அப்படியான அறிகுறியே இல்லை இங்கே. ஸோ அந்த மாற்று அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அங்கே மாற்றுங்கிறது எடுபடலை. இல்லைடா, மாற்றுங்கிறது எனக்கு தெரிந்து லஞ்சம் ஊழல் அதில் வேணால் கொஞ்சம் கண்ணியம் காக்கப்படலாம். ஒரேடியாக காக்கப்படுமான்னா நமக்கு தெரியல. எல்லாத்துக்கும் வந்து கையை வச்சுக்கிட்டு எந்த துறையிலையுமே வந்து ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு இல்லாமல் போகுது இல்லையா? ஒரு ரோடு போட்டால் கூட அந்த ரோடு ஒரு மாதம் தாங்குமான்னு தெரில. ஸோ அப்படி தான் இன்றைக்கி ஒவ்வொரு துறையிலையுமே இருக்குது. அப்போ என்ன காரணம்னா கமிஷன் அதிகமாக கேட்குறாங்க. அந்த கமிஷனை கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற காசு தனக்கு கொஞ்சம் லாபத்தை எடுத்துகிட்டு அதை மற்றதை என்ன செய்யணுமோ அதை செய்கிறாங்க. அப்போ அந்த தரம் கெட்டு போகுது இல்லையா? அதில் வேணால் கொஞ்சம் மாற்றம் இருக்கலாம், அதுவும் கொஞ்சம் தான் இருக்கும். ஒரேடியாக 100% வந்து எல்லாருமே ஊழலற்றவர்களாக இருப்பாங்கன்னு யாரையுமே நம்ம நம்ப முடியாது, விஜய் உட்பட. அண்ட் அப்போ விஜய் வந்தாலுமே வந்து இந்த ஜாதி பார்த்து தான் வேட்பாளர் நிறுத்துவாரா சார் அவரும்? அதானுங்க வேறு வழி இல்லையேங்க. நீங்கள் பெரும்பான்மை சாதி ஒரு தொகுதியில் இருக்குது, நீங்கள் அதுக்கு மாறுபட்ட வேற ஒருத்தர் நிறுத்துனீங்கன்னா எப்படி வரும்? சொந்த பந்தங்கள்னு ஒன்று இருக்கு இல்லையா? என் சொந்தக்காரன்னு வந்து ஓட்டு போடுறது ஒரு ரகம். இப்போ அங்கே வந்து நீங்கள் புதுசாக ஒருத்தரை கொண்டு வந்து என்ன தான் நீங்கள் நான் சாதியற்ற மனநிலையில் இருக்கேன்னா கூட அங்கே ஓட்டு போடும்போது அது வரும், என் சொந்தக்காரன் அப்படின்னு ஒன்று வரும். இப்போது காங்கிரஸ் மாதிரியான ஒரு கட்சி வெளியே வரும்போது செல்வ பெருந்தகை ராஜினாமா செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சில தகவல்கள்லாம் அவர் வந்து திமுகவில் இணைய போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போகுது சார். அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? ஒருவேளை திமுகவில் இணைவாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் காங்கிரஸோடு தாவேகா கூட்டணி வச்சா கட்டாயமாக செல்வ பெருந்தகை தலைவராக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஒன்றும் இல்லை, இப்போ அண்ணாமலை எடுத்துக்கிங்களேன், தமிழக பிஜேபி தலைவராக இருந்தார். அவருக்கும் எடப்பாடிக்கும் ஒரு பெரிய முரண்பாடு வந்துடுச்சு. அப்போ மீண்டும் கூட்டணி பிஜேபியோடு அவங்க வைக்கும்போது வச்ச முதல் கண்டிஷனே தமிழக பிஜேபி தலைவரை தூக்குங்கிறது தானே. அவர் சொன்ன கண்டிஷனை உட்பட்டு அவங்க தூக்குனாங்க. அதுக்கப்புறம் தான் நயினார் நாகேந்திரா வந்தார். அதனால் வந்து கூட்டணி கட்சிகள் இது மாதிரி மாறும் பொழுது தலைவரை மாற்றுவதுங்கிறது ரொம்ப இயல்பானது. பொறுத்து வந்து பார்க்கலாம் சார் எந்த மாதிரி நடவடிக்கை நினைப்போம். தகவலுக்கு ரொம்ப நன்றி.